ஹாய் ஃபேமிலிஸ், இன்றைக்கி வாங்க நம்ம எப்படி குட்டி பட்டன் ஜிலேபி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தீபாவளி பலகாரம் பார்ட் 1ல் வந்து குட்டி பட்டன் ஜிலேபி வந்து உளுந்தை வந்து 1.5 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு நல்லா அரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி வச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அரிசி மாவு, கொஞ்சோண்டு ஃபுட் கலர் சேர்த்து நல்லா பிணைஞ்சி வச்சுக்கணும். நல்லா பிணைஞ்சி வச்சதுக்கப்புறம் ஒரு குட்டியோண்டு கவர் மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த கவரில் வந்து அப்புறம் இந்த ஜிலேபி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுக்கணும். அப்புறம் வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் சுகரை எடுத்துக்கிட்டு ஒரு அரை கம்பி பதம் வர அளவுக்கு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கவரில் போட்டு வச்சுருக்கோம்ல ஜிலேபி, அதை வந்து குட்டி குட்டியாக இப்படி எண்ணெய் சட்டியில் வந்து போட்டு எடுத்திங்கன்னா அழகாக குட்டி பட்டன் ஜிலேபி மாதிரி வரும். அதை போட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஜீனி பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு 4-5 இதாக போட்டு டக்குன்னு 2 நிமிஷத்தில் எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா ஊறி போயிடும். நான் 2-3 இதாக அப்படி தான் ஊறி போச்சு எனக்கு. அழகாக எடுத்து வெளியே வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் குட்டி பட்டன் ஜிலேபி. இனிமேல் இந்த மாதிரி நிறைய பலகாரங்கள் வந்து டெய்லி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. உளுந்து மட்டும்தான் இதுக்கு தேவை. உளுந்து, கொஞ்சோண்டு அரிசி மாவு, ஜீனி பாவு மட்டும்தான் இதுக்கு தேவை. வேறு எதுவும் தேவையில்லை. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.